வணக்கம் கைஸ். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டர் ஐடியில் ஆதார் எண் எப்படி இணைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழு வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓட்டர் இசிஐ கவர்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்டர்ன்ற லிங்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு கேப்சா போட்டிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் 8 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்க பாருங்கள் க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செல்ஃபாக இல்லை செல்ஃப் அதரான்றதை கிளிக் பண்ணுங்கள். செல்ஃப் அப்படின்னா செல்ஃபை கிளிக் பண்ணுங்கள். அதர்னா அதரை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுடைய எபிக் நம்பர்னால் ஓட்டர் ஐடியோட நம்பர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேம் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஃபன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய அதை நம்ம பேசிக் டீட்டெயிலில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது அது நார்மல் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் எண்ணு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுங்க. இது அதராக இருந்தால் அதர் கொடுங்க, செல்ஃபாக இருந்தால் செல்ஃப் கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனு நம்ம சைட்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக நேம் சேஞ்ச் பண்ணணும். இதிலே நம்ம 7 ஒரு டைமுக்கு 4 சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நேமு சேஞ்ச் பண்ணுறது கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடியில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதை கொடுங்க. ஓகேங்களா? தமிழில் இங்கிலீஷில் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் நேம், அதாவது அப்பா நேம் தப்பாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேணும், மொபைல் நம்பரை அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாத்துடைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் என்னவோ டிஸ்க்ளைமர்ஸ் டியில் உங்களுடைய எந்த ஊரோ அந்த ஊருக்கான இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான் ஓடிபி போகும். ஓகேங்களா? அது கண்டிப்பாக லிங்க்கில் இருக்கணும். எந்த மொபைல் நம்பரோ அதுக்கு கண்டிப்பாக ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இசைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இசைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கன்ற சம் டைம் வரும். அதுக்கப்புறம் ஓடிபியை உங்களுடைய ஆதார் நம்பரை போடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்செல் ட்ரான்சாக்ஷன், அதாவது அதனுடைய கம்ப்ளீட் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய எஸ்என் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்கள் வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக அது என்ன சொல்யூஷன் நான் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.